де червоні серденьком обрав. Де червоні серденьком обрав. Ой, піду я зустрічать не став. கவலைப்படாதடா, எதுவும் நடக்காது, கண்டுபிடிச்சிடலாம். சத்யா என் பேர். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு ஆர்ஃபன் ஸ்கூலில். இப்போது இங்கே பிஇ பண்ணிகிட்ருக்கேன். டேய், நீ எப்போ வந்த அர்ஜுன்? டேய், நான் தான்டா. எங்கே போயிருந்த எவ்வளோ நாள்? ஏன் வரல? எப்போ வந்த? சரி, உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் பெசனர் பீச்சில் இருக்கும்போது தோணுச்சு, கடவுள் எனக்கு கேட்காம படித்த விஷயம் ஃபேமிலி, அது திரும்பவும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நானும் அதை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் மகேஷை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஹலோ பாஸ். ஏய் 1 செகண்ட் நான் கால் பண்ணுறேன் பாஸ். பாஸ், உங்களுக்கு தான் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அம்மா கிஃப்ட் பண்ணது தொலைஞ்சிருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். இட்ஸ் ஓகே பாஸ். அன்னிலேருந்து நானும் மகேஷும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் நானும் ஃபேமிலியில் ஒருத்தன் நானேன். ஒரு நாள் இங்கே வந்திருந்தான். ஹாய் மச்சான், என்னடா கேம்ல விளையாடிட்டு இருக்க? டேய் வாடா. ஆமாம், யாருது இந்த புக்ஸ் எல்லாம்? அர்ஜுன்ரா. யார் அர்ஜுன்? ஃப்ரெண்ட்ரா, இங்கே தான் என் கூட தானே இருக்கான். ஓ, இதான் அர்ஜுனோட ரூமா? பூட்டி இருக்கு. மகேஷ், நீ வாயா விளாட்லாம். நீ செகண்ட் பிளேயரா? வீட்டில் தனியாக இருக்கியே, போர் அடிக்காது? அதான் அர்ஜுன் இருக்கான்ல. அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. எப்போ மச்சான்? சாட்டர்டே. ஆடாச்சா, போலாம் மச்சான். ஹலோ டேய், ப்ராஜெக்ட் தான்டா, பெங்களூரில் பண்ணிக்கலாம். விஎல்எஸ்ஐயில் இன்னும் 3 மாதம் இருக்கு, பார்த்துக்கலாம் விட்றா. சரி ஓகே, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். ஏய் சி உள்ளப்பா. ஏய் போடா. அம்மா ஹெல்ப் பண்ணு போ. நீ உட்கார மச்சான். ஃபோன்ரா. இவன் வேற. ஏய், ப்ராஜெக்ட்லாம் விஎல்எஸ்ஐலே பண்ணிக்கலாம்டா, டிஎஸ்பியில் தயவு செய்து வேணாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா கேட்டு பார்த்துருக்கேன்ப்பா அரடே. மற்றவங்க. வாப்பா வா. அப்பா வரனார், வரலையா? அப்புறம் தம்பி பேர் என்ன? சத்யா. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க? பிஇ பண்ணுறேன். அப்ப ஸ்டூடெண்ட். ஐ ஆம் மிஸ்டர் ராஜன், எல்ஐசி ஏஜென்ட். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாலிசிக்குன்னு கோமல் ஜீவன் இருக்கு. இந்த பாலிசில இப்ப நீங்க இல்லப்பா, ஜாயின் மகேஷ். பண்ணா எஃபெக்டிவா இருக்கும். இது ஒரு நல்ல growth உள்ள பிளான் தம்பி. ஆரம்பிச்சாங்களா? அப்பா என் ஃப்ரெண்டு பா இவன். ஃப்ரெண்டா? அதனால என்ன, உனக்கு ஃப்ரெண்டுன்னா எனக்கு ஃப்ரெண்டு தான். என்ன தம்பி சொல்லுது? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பாலிசி புராணத்தை? இந்த அம்மா. ஓ சத்யாவா? மகேஷ் உன்னை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். இவர் இப்படிதான்ப்பா, ஏஜ் ஆக நாலேஜ்ன்றது கொஞ்சம் கூட இல்ல. என்னடி சொன்ன? ஏஜ் ஆக நாலேஜ் இல்லையா? எப்ப நமக்கு மேரேஜ்னு ஒன்று ஆச்சோ அப்பவே எல்லாம் போச்சு. என்ன தம்பி நான் சொல்றது? வர வர இந்த வீட்டுல சாம்பாருக்கும் ரசத்துக்கு வித்தியாசமே தெரியல. என்ன தம்பி நான் சொல்றது? நீ வேற. தம்பிக்கு பொரியல் வைமா. தம்பி வயிறு நிறைய சாப்பிடுப்பா. சரிப்பா சரிப்பா. பாத்துப்பா. தம்பிக்கு தண்ணி கொடுமா. பொறுமையா பொறுமையா. தேங்க்ஸ்மா. சந்தோஷன்ற வார்த்தைக்கு எனக்கு இங்கே தான் அர்த்தம் புரிஞ்சிச்சு. அந்த சந்தோஷம் எனக்கு எப்போதுமே வேணும்னு தோணுச்சு. 3 நாள் ப்ராஜெக்டுக்காக வெளியே போயிருந்த மகேஷ் வந்த உடனே ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தான். பிரியாவையும் அப்பா அம்மாவையும் நைட்லேருந்தே காணலை. மகேஷும் எங்கெல்லாமோ தேடி இருக்கான். நானும் அவன் கூட தேட ஆரம்பித்தேன். நிறைய இடம் போனோம், நிறைய பேர் கேட்டோம். அப்போ தான் அவன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. பிரியா அப்பா அம்மாலாம் எக்மோர் ஸ்டேஷனில் இருக்கிறதா வந்துருந்துச்சு. நான் கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொன்னேன். ஆனால் அது ப்ரைவேட் நம்பர்லேருந்து வந்தனால காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணி போனதில் நாங்கள் அலைஞ்சது மட்டும்தான் உண்மை, மற்றபடி எல்லாமே போய்.
எங்கே போனானே தெரிலடா. கவலைப்படாதடா, கண்டுபிடிச்சிடலாம். மகேஷை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் எங்கே எப்படி இருக்கான்னு தெரில. ஆ பா, என்னப்பாச்சு? உருக்கி நாயே, அது நாளா என்ன அடிச்சு வச்சு கொடுமைப்படுத்திட்டு என்னாச்சுன்னா கேட்குற. நாளைக்கு உன் கதை முடியுதுடா, உன் கதை முடியுதுடா. நாளைக்கு உனக்கு பொழுதே ஒண்ணு இருக்காது. நீங்கள் ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு புரியல. அம்மாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன், ஆனால் முடியல. இந்த ரூமில் தான் பொண்டாட்டி பிள்ளைங்க, நீங்கள், அம்மா, மகேஷ் எல்லாரும் எனக்கு வேணும். ஆனால் ஏன் உலகத்தில் என்ன இந்த பாலிசி ஓகே தானே? ஏன் பிரியா அம்மா அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க? எங்களை பிடிச்சி தானே பழங்க. நீங்கள் ஏன் வீட்டுக்கு வந்து அவ்வளோ அன்பா பார்த்தீங்க? பேசுகிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அம்மாவுக்கு சொன்ன அம்மாவுக்கு புரியல, அப்பாவுக்கு சொன்ன அப்பாவுக்கு புரியல. நீங்களாம் என் கூட தான் இருக்கணும், புரியுதா? எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இது என்னன்னு தெரியுதா? பிடிச்சவங்களோட பிளட்டை ஸ்மெல் பண்ணுறது எப்படி இருக்கும் தெரியுமா? பிரியா, நீ, அம்மா, அப்பா, மகேஷ் வந்துடுவான். நீங்கள் எல்லாம் என் கூட தான் இருக்க போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பீங்க. ஏன் பேசவே மாட்ற? பேச மாட்டியா? நான் உன்னை பேச வைக்கவா? இப்போ என்ன பண்ணுற? பேச மாட்ற? பேசு, என்ன பாரு. பேச மாட்ட? பேச மாட்டியா? பேச மாட்ட? ஏய், ஏன் கத்துற? ஏன் கத்துற? உன்னை கத்த சொன்னா உன்னை பேசத்தானே சொன்னேன். வலிக்குதா? வலிச்சா கத்துவ. கத்து கத்து கத்து. சத்யா, என்ன மகேஷ்? செங்கல்பட்டில் மாமா வீடு இருக்கு, அங்கே போயிருப்பாங்களோ? போய் பார்க்கலாம்டா. சரி போகலாம், இதை வந்துடுறேன். டாக்டர், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். இதோட ரிப்போர்ட். என்ன ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், அவர் சின்ன வயசுலேயே அவர் ஃபேமிலி இறந்துட்டார் ஒரு ஆக்சிடெண்ட்டில். காலு கிட்ட தூரத்தில் அவங்க அம்மாவோட உடம்பும், கை கிட்டாத தூரத்தில் அவங்க அப்பாவோட தலையும் இருந்தது. அந்த இடம் முழுக்க ரத்தம். அந்த ரத்த வாசத்துலேயே ரொம்ப நேரம் இருந்திருக்காரு. இப்போ அவரோட ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஸ்டேஜ் மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவர் யார் மேலே ரொம்ப லவ் பண்ணுறாரோ அந்த லவ் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு கூட போகுது டாக்டர். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பேஷண்ட் தனக்கு பிடிச்ச எல்லாரையும் கில் பண்ணுறது இவரோட ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். மெடிக்கலி சொல்லணுன்னா கில்லிங் எ ஃப்ரெண்ட், ஆம்பிசைட், கில்லிங் எ ஃபேவரைட், நெபிட்டோசைட். அவன் சின்ன வயசில் பார்த்த அந்த ஆக்சிடென்ட் தான் அவன் ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் அவனோட மேஜர் ப்ராப்ளம். இட்ஸ் எ க்யூரபிள் திங். இஸ் வெரி டேஞ்சரஸ் சைட். யூ ஷுட் இன்ஃபார்ம் டு போலீஸ். டாக்டர், 1 செகண்ட். கில்லிங் ஃப்ரெண்ட்னா என்ன சொன்னீங்க? ஆம்பிசைட்னு சொன்னீங்க. கில்லிங் ஃபேவரட்னா நெபிட்டோசைட்னு சொன்னீங்க. கில்லிங் டாக்டர்னா என்னன்னு தெரியுமா? வாட்?
இட்ஸ் மோர் ஓவர் லைக் எ காயின் கலெக்ஷன். நம்ம லாங்குவேஜில் மர்டர், அவனுக்கு இட்ஸ் ஜஸ்ட் எ கலெக்ஷன். மகேஷ் ம் சிஸ்டமில் இருக்கியா? ம் அர்ஜுன் எங்க? அதான் நீ இருக்கல்ல மகேஷ். 3 மாதம் ஃபேமிலி கூட இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்போ அது இல்லையே, ஒரே போரிங்காக இருக்கு. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் பிளடி ராஸ்கல் எப்படி போகிறான் பார். ஃப்ரீயாக விடுங்க. மராத்தா கிரீம்ஸ் இந்த புக் படிச்சிருக்கீங்களா? இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள்? 8th சாப்டரில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அது என்னன்னு தெரியுமா? நான் இன்னும் அவ்வளோ தூரம் படிக்கல. அது என்ன சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா? ஐம் கார்த்திக். சத்யா. ம், என்னென்ன புக்ஸ் எனக்கு படிப்பீங்க நாவல்ஸ் கார்த்திக்? ரொம்ப படிக்க பிடிக்கும். உங்களுக்கு அப்படி தானே? எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நோட்